இதெல்லாம் தேவனை கிரியை செய்ய விடாது. இது மனுஷனுக்கு கர்த்தர் அந்த சிந்திக்கிற திறனை கொடுக்குறாரு, மன விருப்பத்தின் திறனை கொடுக்குறாரு, தீர்மானக்கூடிய திறனை கொடுக்குறாரு. இதிலெல்லாம் கர்த்தர் குறுக்க வரல. ஆனால் ஞானி என்ன செய்கிறான் என்றால் தேவ சித்தத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்குறான். ஐயா அதை நான் செய்யட்டுமா வேணாமான்னு கேட்குற அளவுக்கு வந்துடுறான். இதெல்லாம் ஞானம். அவ்வளோ டக்குன்னு அது கேட்குறான், அது கேட்டு செய்யறது இன்னொரு பெரிய ஞானம். கேட்பான், சில பேர் செய்ய மாட்டான். க்ரோயிங் ஸ்டேஜ் அது. நிற்கிற பிள்ளை அப்படியே டக்குன்னு ஓடாது, கீழே விழுந்ததோ எழும். அந்த மனப்பக்குவம் போதகனாகி எனக்கும் அந்த வரணும், அந்த புரிந்து கொள்ளுதல் எனக்கும் வரணும். அந்த புரிதல் வர வரைக்கும் கஷ்டம்தான். அவன் கேட்க மாட்டான் அப்படி என்பதை விட இப்போ தான் வளர்ந்து வரான். நிற்பான், விழுவான், எழும்புவான், நான் தான் தகப்பனாய் தூக்கணுமே தவிர நீ கேட்கல போ அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். நான் அனாதை, அது அனாதை தான். அதுக்காக கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தா நியாயம் இருக்கிறதுக்கு இல்லை. என்னுடைய பாணியை